ஆப்கி அதாலத்தில் ஜாவேத் அக்தர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் யாரிடமும் சந்தோஷமாக பழக மாட்டார். ஜாவேத் சார், உங்க சினிமா கேரக்டர்ல வர்ற அந்த ஆங்கிரி யங் மேன், அதாவது நிஜத்திலையும் நீங்க அப்படிப்பட்ட ஆங்கிரி யங் மேன் தானா? கொஞ்சம் அப்படிதான் இருந்திருப்பேன். நான் உங்களோட சின்ன வயசை ஞாபகப்படுத்த விரும்புறேன். வீட்டில இருந்த ஆட்கள் கிட்ட ரெபல் மாதிரி நடந்துகிட்ட காலம். தொட்டதுக்கெல்லாம் பயங்கரமா எதிர்ப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் முக்கியம். பர்ஷியன்ல ஒரு பெரிய கவிஞர் இருந்தாரு. அவர் ஒரு அழகான வரி எழுதியிருக்காரு. ஹர்கத் கி ஷுத் சாஹப் நஸர் தீனே புஸுர்கான் குஷ் ந கர்த். மேல இருக்கிற பெரியவங்களோட நம்பிக்கைகளை முழுசா சந்தோஷப்படுத்த மாட்டான்னு தான் சொல்லணும். இந்த வரிய என் ஆட்டோகிராஃப் புக்ல வேற யாரும் இல்லை, என் அப்பா தான் எழுதினாரு. அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு என் பையன் எதிர்க்கிறவன் எப்பவும் கோபமா இருப்பான்னு. கொஞ்சம் எதிர்ப்பு ஒவ்வொரு ஜெனரேஷனும் காட்டணும். முன்னோர்கள் நம்பின அதே விஷயத்த நாம அப்படியே பின்பற்றுனா வாழ்க்கை எப்படி முன்னாடி போகும்? உங்களோட இந்த குணத்தால உங்க கல்யாணத்துக்கு உங்க அப்பாவையே அழைக்கலையாமே. அப்பா என்ன கூப்பிட்டாரா? அப்பா என்ன அவர் கல்யாணத்துக்கு கூப்பிடல. உங்களுக்கு இருக்கிற இந்த கோவத்தையும் இந்த எதிர்ப்பையும் உங்க படங்கள்ல ஒவ்வொரு கேரக்டர்லயும் நிரப்பிட்டீங்க. அதாவது நீங்க சொல்ற அந்த கேரக்டர் தனியா நான் ஒருத்தன் உருவாக்குனது இல்ல. அது 2 பேரோட கிரியேஷன், சலீம் சார் அப்புறம் என்னோடது. உண்மையை சொல்லப்போனா சலீம் சார் பங்கு தான் அதுல அதிகமா இருக்கும். நான் சலீம் ஜாவிட்னு சொல்றேன். அந்த ஜோடியில தான் பெரிய பங்கு இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா நாங்க 2 பேரும் அந்த காலத்துல இருந்த ஒரு சமூக நிதியோட ஒரு கோவம்தான் அது. சமூகத்துல இருக்கிற ஆவேசம் எங்க மனசுலயும் இருந்தது. சலீம் சாரோட சேர்ந்து அந்த கேரக்டரை நீங்க உருவாக்கி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சந்தர்ப்பம் கிடைச்சதும் அவரை விட்டு பிரிஞ்சிட்டீங்க. இல்ல, சந்தர்ப்பம் கிடைச்சதால பிரியல. அவரை நான் வேலையை விட்டு அனுப்பல. அவரு எனக்காக வேலையும் செய்யவும் இல்ல. ஒரு பார்ட்னர்ஷிப்பா தான் இருந்தோம். காலப்போக்கில் மனுஷங்க ஒருத்தங்க வளர்ந்துடுறாங்க, தனியா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லது கெட்டதுன்னு இல்ல, வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கும் அந்த மாதிரி யோசனை வந்துச்சு, நாங்களும் அப்படி யோசிச்சோம். இனிமே 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா முன்னாடி மாதிரி அந்த வேலையை பண்ண முடியாது. அதனால மோசமா வேலை செய்யறத விட நாங்க பிரிஞ்சிடலான்னு நினைச்சோம். அந்த டைம்ல மீடியால திரும்ப திரும்ப எழுதிட்டே இருந்தாங்க. அதாவது பப்ளிக் ரிலேஷன் வேலை சலீம் சார் தான் பாத்துக்கிறாரு, எழுதுற வேலையை ஜாவேத் சார் பாத்துக்கிறாரு. இல்ல, அது தப்பான கருத்து. பப்ளிக் ரிலேஷனுக்காக ரைட்டர் கூட 50-50 பார்ட்னர்ஷிப் தான் வச்சிருப்பனா என்ன? அவர் பேரை என் பேருக்கு முன்னாடி வர விட்டுருவனா? சலீம் சார் ஒரு புது சென்சிபிள் கொண்டு வந்தார் ஸ்கிரீன்ல. இதுவரைக்கும் இந்தியன் சினிமால இருக்கிற நிறைய கதை அமைப்புகள்ல அவரோட பங்கு ரொம்ப பெருசு. நீங்க சொன்னீங்க 2 பேரும் வளர்ந்துட்டோம், வேற வேற வழியை தேர்ந்தெடுத்தோம்னு. அதுக்கான காரணம் என்ன? நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்ல. இல்ல பண பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. ஆனா இப்ப நாங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்க பார்வையே வேற மாதிரி இருக்கு. திரும்பவும் இந்த ஜோடி மறுபடியும் சேர்ந்து வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த நேரத்துல நான் இங்க உட்கார்ந்துருக்கும் போது அப்படி எனக்கு எந்த வாய்ப்புமே தெரியல. வாழ்க்கை ரொம்ப வினோதமானது, எப்பயும் எது வேணாலும் நடக்கலாம். சார், இதுக்கு முன்னாடி நீங்க சலீம் சாரோட ஜோடியா இருந்தீங்க. அதே மாதிரி எதிர்காலத்துல அதே மாதிரி ஜோடி சேர்க்க விரும்புவீங்களா? இப்ப வரைக்கும் அப்படி ஒரு எண்ணம் இல்ல. ஆனா வருங்காலத்துல என்ன நடக்குங்கிறத இப்பயே கெஸ் பண்ணா அது வருங்காலம் இல்லையே. அப்படி யாராவது இருந்தா அவங்களோட வேலை செய்யணும்னு தோணுச்சுன்னா? அப்ப எனக்கு ஃபோன் பண்ணுங்க மனிஷ். நான் தனியாவே வேலை செய்யறது போதும்னு உங்களுக்கு தோணுதா? ஆமா, இப்ப எனக்கு பழக்கமாயிருச்சு. நான் ஒரு இடத்துல படிச்சேன், ஷபானாஜி எழுதியிருந்தாங்க, உங்க வீட்ல இருக்கிற ஒரு அறையில எப்பவும் குழப்பமான நிலைமையில பேப்பர் எல்லாம் பரவி கிடக்கும், அதை எடுக்கிறதுக்கு நீங்க விட மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு தான் குழப்பமா இருக்கு. எனக்கு தெரியும் எங்க என்ன பொருள் இருக்குன்னு. ஆனா அதை அவங்க சுத்தப்படுத்தும் போது எனக்கு எதுவுமே கிடைக்காது. அவங்க அதை சுத்தப்படுத்தும் போது ஒரு பாடல் வரி அங்க இங்கன்னு செதறிடுமா? அப்படி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தேடி 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 ஒரு 2-3 டைம் குப்பை தொட்டியில கிடைச்சது அது. அந்த விஷயத்தினால ஏதாவது சண்டை நடந்ததா? எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதாவது ஒவ்வொரு மாசமோ இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ என் அறையில இப்படி நடக்கும்னு.